This video is from Crescent Nursery and Primary School, Tanjavur, Standard 5, Term 1, Unit 1, Geometry, Part 2, with explanation in Tamil. To get our videos regularly, please do subscribe and click the bell button. In this video, we are going to learn about shapes through projects, activities, do-yourself exercises. 1.1c Able to explore reflections of familiar 2D shapes intuitively. A boy is standing in front of a mirror. This is an activity. While standing in front of a mirror, see your image. Have you tried yourself standing before a life-sized mirror? A life-sized mirror is in your school. You try this. Okay. அறிமுகமான இருபரிமாண 2D வடிவங்களின் பிரதிபலிப்புகளை உள்ளுணர்வால் ஆராய்தல். நம்ம இதுதான் செய்ய போகிறோம். அடுத்தது செயல்பாடு, ஆக்டிவிட்டி. ஒரு நிலை கண்ணாடி முன்பு நீங்கள் நிற்க வேண்டும். அதில் நீங்கள் நின்றால் யார் தெரிவீர்கள்? நீங்கள் தான் தெரிவீங்க இல்லையா? அதில் நின்றுட்டு கண்ணாடியின் முன் நிற்கும் போது உங்களுடைய நிழற்படத்தை பாருங்கள். கண்ணாடியின் முன் நின்று சற்று பின் நகர்ந்தும் சற்று முன்னோக்கியும் திரும்பவும் கண்ணாடியின் முன்னால் வரவும். நீங்கள் என்ன பார்க்கிறீர்கள்? கண்ணாடிக்கு முன்னாடியும் பின்னாடியும் போயிட்டு வந்துட்டீங்கன்னா திரும்பி பார்த்தீங்கன்னா திரும்பி பார்த்த எப்படி தெரிகிறது என்பதை நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள். இந்த மாதிரியான ஒரு கண்ணாடிக்கு முன்னாடி நீங்க முயற்சி செய்திருக்கீங்களா? சரி. Now, this is a life-sized mirror. Life-sized mirror இவ்வளவு பெருசா இருக்கும். ஒரு ஆள் உயரத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு கண்ணாடி. இந்த கண்ணாடியில பாருங்க. A baby before mirror, an adult before mirror. இது ஒரு கண்ணாடிக்கு முன்னாடி யார் இருக்கிறா? ஒரு குழந்தை நின்று அவங்க உருவத்தை பார்க்கிறாங்க. இங்க என்ன பண்றாங்க? இவர் ஒரு கண்ணாடிக்கு முன்னாடி நின்று அவருடைய உருவத்தை பார்க்கிறார். என்ன பண்றாங்க? ரெண்டு பேரும் எப்படி தெரியுறாங்க பாருங்க. கண்ணாடிக்கு எவ்வளவு தொலைவில் இருந்தாங்க, அந்த கண்ணாடிக்குள்ள எவ்வளவு தொலைவில் இருக்கிறாங்க. இங்க பாருங்க. Did you have this type of experience? What this child had? இது பாருங்க, இந்த குழந்தை என்ன பண்ணுது? ஒரு கண்ணாடிக்கு முன்னாடி உட்கார்ந்துருக்குது. சாதாரணமா எப்படி இருக்கும்? இந்த மாதிரி தான் தெரியும். இந்த உருவங்கள் ஒன்றுக்கு ஒன்றுதான் தெரியும். ஆனா இங்க பாருங்க, எத்தனை உருவங்கள் தெரிகிறது? 1 2 3 4 அப்படின்னு வரிசையா தெரியும். இது எப்படி தெரியும்? இந்த கண்ணாடிக்கு முன்பாக இந்த சைடு உங்களுக்கு பின்னாடி இன்னொரு கண்ணாடி, அந்த சுவற்றில் இன்னொரு கண்ணாடி இருந்தால் இந்த உருவங்கள் அடுத்தடுத்த கண்ணாடிகளாக பிரதிபலிக்கப்படும். If any mirror of the same size in opposite at the back of behind this girl shows this type of picture, right? Next. Now it is an activity and you have to do this exercise. Observe your image in the mirror when moving back and coming front to the mirror again. What do you infer? என்ன கண்ணாடிக்கு முன்பும் கண்ணாடிக்கு பின்னும் நீங்கள் என்ன சற்று முன்பின் திரும்பி நகர்ந்து வரும்போது நீங்கள் என்ன காண்கிறீர்கள்? 1. Your image in the mirror is bigger, smaller, same size. Okay, you have to write the correct answer. When you go back, your image is moving, whether it's backward or forward, that you have to write it here. You have to observe in front of the mirror. After that you write it here. When you go back, your image is moving backward or forward. Which one is correct? You have to write. The distance between you and the mirror, or the distance between you and your image, is equal or unequal. This also has to be observed. When you come forward to the mirror, your images is moving forward or backward. Which one is correct? This one you have to do it. சரியா? கண்ணாடி நின்னுட்டு முன்னாடி பின்னாடி போக சொல்றாங்க. முதல் இது என்ன? கண்ணாடியில் உனது நிழற்படமானது
பெரியதாக சிறியதாக அதே அளவில் எது சரி அதை எடுத்து எழுத வேண்டும். இரண்டாவது என்ன, when you go back your image is moving backward or forward. நீ பின்னால் நகர்ந்தால் உனது நிழல் படமும் எங்கு நகர்கிறது, பின்னோக்கி நகர்கிறதா முன்னோக்கி நகர்கிறதா என்று சொல்ல வேண்டும். The distance between you and the mirror and the distance between you and your image is equal unequal. உனக்கும் கண்ணாடிக்கும் இடைப்பட்ட தூரமும் உனக்கும் உன்னுடைய நிழற்படத்திற்கும் இடைப்பட்ட தூரமும் சமம் சமம் அல்ல, equal unequal. When you come forward to the mirror, your images is moving forward or backward. என்ன, நீங்கள் உங்கள் கண்ணாடியை நோக்கி வரும்போது உங்களுடைய நிழற்படத்தின் நகர்வானது முன்னோக்கியும் அல்லது பின்னோக்கியோ எப்படி இருக்கணும், அதான் எது இருக்குது அது சரியா எடுத்து எழுத வேண்டும். Okay, now this has been done by me. Okay, you have to verify your answer here after doing in your book. முதல்ல என்ன பண்றீங்க, உங்க புத்தகத்துல இதுக்கு உண்டான விடைகள் எல்லாம் எழுதிட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்லைடை வந்து சரியா இருக்கான்னு பார்க்கணும். Your image is in the mirror is same size. கண்ணாடி முன்னாடி எல்லாம் நீ தலை சீவி இருக்கீங்க, தலைய உங்களுடைய சீப்பை கொண்டு முடியை வாரி இருப்பீர்கள். அப்ப எப்படி இருப்போம், நம்மளுடைய முகமும் கண்ணாடியில் தெரியும் முகமும் ஒரே அளவாக சேம் சைஸ் ஆக இருக்கும். When you go back, your image is moving backward. சரியா, நீங்க பின்னாடி நகர்ந்தால் கண்ணாடியை விட்டு பின்னாடி நகர்ந்தால் உங்கள் உருவமும் கண்ணாடியை விட்டு விலகி போகும். The distance between you and the mirror and the distance between you and your image is equal. நீங்க கண்ணாடிக்கு எவ்வளவு தொலைவில் நின்று பார்க்கிறீர்களோ அவ்வளவு தொலைவில் உங்கள் உருவம் தெரியும். When you come forward to the mirror, your images is moving forward. நீங்கள் கண்ணாடிக்கு முன்பாக வரும்போது உங்கள் உருவமும் உங்கள் நிழற்படமும் கண்ணாடிக்கு முன்பாக நகர்ந்து வரும், உங்களை நோக்கி நகர்ந்து வரும். அடுத்தது பாருங்க, next let us see what is that. When you raise your right hand, the image of the mirror looks like dash hand is raising right or left. Which one is correct? That we will see. When you raise your left hand, the image of the mirror looks like dash hand is raising. Which one is right or left? Look at this shape. This is the shape. See here. Now you are going to show this shape in front of a mirror. What is a mirror image? Which image shows a reflection? Put a tick mark the answer given below. நீங்க என்ன பண்றீங்க, முதல்ல இதுக்கு this you have to verify it and you put a tick mark. When you raise your hand, நீங்கள் உங்களது வலது கையை உயர்த்தினால் கண்ணாடியில் நிழற்படத்தில் எந்த கை உயர்கிறது அது நீங்க சொல்லணும், வலதா இடதான்னு சொல்லணும். When you raise your left hand, the image in the mirror looks like dash hand is rising, right or left. உனது இடது கையை உயர்த்தினால் காணொளியில் உள்ள நிழற்படத்தில் எந்த கை உயர்கிறது, இடதா வலதா, அதை நீங்கள் எழுத வேண்டும். இந்த வடிவத்தை பாருங்க, look at this shape. இதை கொண்டு போய் என்ன பண்ணணும், கண்ணாடிக்கு முன்னாடி காண்பித்தால் இந்த மூன்று வடிவம் கொடுத்திருக்காங்க, இதுல எது சரியோ அதை நீங்கள் சரியான குறியீட்டு செய்ய வேண்டும். என்ன பண்ணலாம் பாருங்க, உங்களுக்காக நான் செய்திருக்கேன். When you raise your right hand, the image of the mirror looks like left hand is raising. Left-handing. Mirror's image is left hand is raising. When you raise your left hand, the image in the mirror looks like right hand is raising. Look at this image. Look at this shape. Okay. Which image shows a reflection? Tick the answer given below. This is the correct one and you have to tick. Okay. This one is correct. Right? The answer given below. Okay, this has been done. இது எப்ப பண்ணணும், நீங்க உங்களுடைய விடை புத்தகத்தில் உங்கள் விடையெல்லாம் எழுதிட்டு இதுல சரி பார்த்து கொள்ளுங்கள். Do it yourself. Take a white paper, place a mirror on it and draw a line in the white paper along the edge of the mirror. ஒரு வெள்ளைத்தாளை எடுத்து அதன் மீது என்ன செய்யணும்,
அதன் மீது ஒரு கண்ணாடியை வைக்க வேண்டும். கண்ணாடியை வச்சுட்டு அந்த கண்ணாடி ஓரத்துல ஒரு கோடு, உங்களுடைய கரிக்கோலால் ஒரு கோடு வரைந்து கொள்ள வேண்டும். இவ்வாறான கோடு இங்கே கண்ணாடி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இங்கே ஒரு கோடு வரைகிறீர்கள். வரைந்துட்டு என்ன பண்ணணும்? டேக் அனதர் பேப்பர், draw D and put in front of the mirror. Observe the image of the alphabet D in the mirror. இந்த வைத்துட்டு இன்னொரு தாளில் இந்த மாதிரி D ஐ வரைந்து இதற்கு கண்ணாடிக்கு முன்பு காண்பிக்க வேண்டும். காண்பிச்சா என்ன தெரியும்? கண்ணாடியில் என்ன தெரியும்? கண்ணாடியிலையும் ஒரு D மாதிரி தெரியும். சரிங்களா? அது D in the mirror. If we consider the alphabet D as an object, இதை நீங்கள் D என்ற பொருளாக எடுத்துக்கொண்டால் என்ன அதனுடைய நிழல் என்ன இருக்கும்? அப்படியே என்ன மாறி தெரியும். மாறினா என்ன? தலைகீழல் அல்ல, நேர்மாறாக இடது வலதாக மாறி தெரியும். Observe the distance between the object D and the mirror. இந்த கண்ணாடியை வைத்திருக்கிறீங்க. இந்த கண்ணாடியிலிருந்து இந்த D என்பது எவ்வளவு தொலைவில் உள்ளது என்பதை நீங்கள் பாருங்கள். அதே அளவு and the distance between the mirror and the inverse D is திருப்பப்பட்ட வலது இடதாக திரும்பப்பட்ட அந்த D என்ற எழுத்தின் வடிவத்தின் நிழற்படம் என்ன வடிவத்தை எப்படி பார்க்கலாம்? அதோடைய நீளமும் அதனுடைய தூரமும் சமமாக இருக்கும். they are equal. இப்போ என்ன பண்றோம்? now remove the mirror. the line drawn by pencil is called the reflection axis. எங்கே கண்ணாடியை வைத்து ஒரு கோடு வரைந்து அதன் மீது கண்ணாடியை வைத்து இந்த பயிற்சியை செய்தோமோ அந்த கோட்டுக்கு என்ன பேரு? ரிஃப்ளெக்ஷன் ஆக்சிஸ் என்று பெயர். இங்க பாருங்க. See here, the girl is sitting. This is the image. This is the real one, object. Okay, and she is touching the reflection axis. இந்த கண்ணாடியோட ஓரமா அந்த ஒரு கோடு மாதிரி தெரியுது பாத்தீங்களா? அதுதான் கண்ணாடியோட ஓரம், அது ஆக்சிஸ். இதுக்கு கால் இங்க வச்சிருக்காங்க. இங்க இருந்து இவ்வளவு தூரத்துல உட்கார்ந்திருக்காங்க. இங்க இதுல எப்படி தெரியுது? the foot is here and the head is there. The same distance is maintained in a mirror. Let us see another picture. இன்னொரு படத்தையும் பார்க்கலாமா? இது என்ன இருக்குது? ஒரு கண்ணாடி வைத்திருக்கிறார்கள். The mirror is placed here. In front of this mirror a jar is there. Okay, see the distance between the mirror and the jar, the distance between the mirror and the image. Okay, it is same. Okay, now this line is called the reflection axis. சரிங்களா? right. இந்த மாதிரி நிறைய செய்து பார்க்கலாம். The object and image in the mirror are equal in size. The object and image are at equal distance from the reflection axis. The direction of the object is left to right, then the direction of the image of the mirror will be from right to left. Try yourself. Draw some of your favorite shapes and draw its reflection images on the chart and show it to your teacher. என்ன பண்ணணும்? இதை உற்று நோக்கணும். The object, பொருளும் கண்ணாடியில் தெரியும் நிழற்படமும் சம அளவு உள்ளது. The object and the image in the mirror are equal in size. பொருளுக்கும் நிழற்படத்திற்கும் இடையே உள்ள தொலைவு பிரதிபலிப்பு அச்சில் இருந்து சம தொலைவில் உள்ளது. The object and the image are at equal distance from the reflection axis. The direction of the object is left to right, and then the direction of the image on the mirror will be from right to left. பொருளின் திசையானது இடதுபுறத்திலிருந்து வலதுபுறமாக இருந்தால் கண்ணாடியில் நிழற்படம் வலதுபுறத்திலிருந்து இடதுபுறமாக இருக்கும். அப்புறம் என்ன பண்ணலாம்? ட்ரை யுவர் செல்ஃப். நீங்களா முயற்சி செய்து என்ன பண்ணலாம்? உங்களுக்கு பிடித்தமான வடிவங்களை வரைந்து அதை கண்ணாடி முன் காண்பித்து அதற்குண்டான என்ன படங்களையும் வரைந்து அட்டையில் வரைந்து அதை உங்களுடைய ஆசிரியரிடம் காண்பிக்கலாம். அடுத்தது என்ன? Let's enjoy.
take a paper in the shape of rectangle and fold it into 2 equal parts. Drop a thread in the ink pot and drag it into the folded sheet. Now open and see the folded sheet. What do you see? Are the designs on the both sides of the folded papers looks alike? Observe the change of the designs and express your ideas, results to your teacher. இது பார்க்கலாமா? இந்த செய்து மகிழலாமா? செவ்வக வடிவத்தாளை எடுத்து அதை 2 சமமான பகுதிகளாக மடிக்கவும். மை நிரப்பிய குப்பியில் ஒரு நூலை நனைத்து மடிக்கப்பட்ட தாளின் உள்ளே வைத்து இழுக்கவும். தற்போது மடிக்கப்பட்ட தாளை திறந்து பார்க்கவும். நீங்கள் என்ன பார்க்கிறீங்க? மடிக்கப்பட்ட தாளின் இருபுறமும் என்ன இருக்கும்? ஒரு வடிவம் ஒரே மாதிரியாக உள்ளது இருக்கிறதா அல்லது வேறு மாதிரியாக இருக்கிறதா? உங்களுடைய முடிவுகளை, ஆலோசனைகளை உங்களது ஆசிரியரிடம் தெரிவிக்கவும். Now I have done it for you. I have taken a paper, an ink pot and a piece of thread. Okay, I have put this thread into the ink pot. Okay, a rectangle shaped paper, a thread and an ink pot taken. Next one is the thread is dropped into the ink pot and the paper is folded into 2 equal parts. Okay, the inked thread is put on one side of the paper and covered by other side. Put on one side and this has to be covered here. Okay, firmly pressing the folded paper, the thread is dragged out. Firmly pressing the paper and this one is dragged out. On unfolding the paper, we can see a symmetrical picture. Symmetrical picture. This is what happened in our mirror. If you consider this one is object, this is the picture reflection. Okay, என்ன பண்ணணும்? ஒரு செவ்வக வடிவத்தாளை எடுத்துக்கணும். அதுல நூல் ஒன்று வேணும். அதுக்கப்புறம் மைக்கூடு வேண்டும். அந்த மயில் கூடுல இந்த நூலை போட்டு நனைச்சு அந்த மையோடு இருக்கிற இந்த நூலை அந்த தாளின் மீது வைத்து இந்த தாளை மறுபக்கமாக மூடி கையால் லேசாக அழுத்தி பிடித்து கொண்டு இந்த நூலை இழுத்தோம்னா என்ன ஆகும்? ஒரு வடிவம் உண்டாகும். அந்த வடிவம் எப்படி இருக்கும்? இந்த பேப்பர் இந்த தாளின் இருபுறங்களும் வடிவம் இருக்கும். இங்க பாருங்க, இங்க மாதிரி இருக்க மாதிரி இங்க இருக்குது, இங்க இருக்க மாதிரி இங்க இருக்கு. இங்க என்னது வலது இடதா இருந்தா இங்க இடது வலதாக இருக்கும். இது ஒரு சிறிய சோதனை, நீங்களாக செய்து பார்க்கலாம். Able to explore symmetry in familiar 3D shapes like in alphabets intuitively. 3D வடிவங்களின் சமச்சீர் தன்மையை என்ன உள்ளுணர்வால் ஆராய்ந்து அறிதல். லைக் இன் ஆல்பபெட்னா என்ன? ABCDன்னு சொல்றோம் இல்லையா? அதான் ஆல்பபெட்ஸ். அதுல இருக்கிறதெல்லாம் எல்லாத்தையும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? அதை நினைவுபடுத்தி பார்க்கலாம். ஏவை வகுத்தால், ஒரு போட்டால் வகுத்தால் எப்படி கிடைக்கும்? ஏ சமமாக பிரியுமா பிரியாதா? சரிங்களா? அது ஃபார் எக்ஸாம்பிள், if we cut an apple into 2 equal halves, we observe that the two parts are symmetry. Symmetry is an important geometrical concept commonly seen in nature and is used in every field of our life. Artists, manufacturers, designers, architects and others make use of the idea of symmetry. எடுத்துக்காட்டாக நம்ம என்ன பண்ண போறோம்? ஒரு ஆப்பிள் பழத்தை எடுத்து 2 சரி பகுதிகளாக வெட்டினால், அது வெட்டணும், சரியா வெட்டினால் என்ன கிடைக்கும்? நம் 2 பாகங்களிலும் சமச்சீர் தன்மை இருப்பதை உற்று நோக்கி அறியலாம். இந்த மாதிரி இயற்கையாக படைக்கப்பட்ட பெரும்பாலான பொருள்கள் என்ன, ஒரு பக்கம் வெட்டினா இன்னொரு பக்கமும் அதே மாதிரி இருக்கும். சரியா? ஓவியர்கள் சமச்சீர் தன்மை என்பது மிக முக்கியமான வடிவியல் கருத்தாகும். இயற்கையாகவே நாம் அன்றாட வாழ்வில் ஒவ்வொரு நிகழ்விலும் சமச்சீர் தன்மை பயன்படுகிறது. ஓவியர்கள், தயாரிப்பாளர்கள், வடிவியல் நிபுணர்கள், ஆர்டிஸ்ட், மேனுஃபேக்சரர்ஸ், டிசைனர்ஸ், ஆர்கிடெக்ட்ஸ்
கட்டிடக்கலை நிபுணர்கள் மற்றும் பலர் சமச்சீர் தன்மையை பயன்படுத்துகிறார்களாம். சரியா? சமச்சீர் தன்மை என்பது ஒரு பொருளின் வடிவத்தையும் அளவையும் இரண்டு பாதிகளுக்கு இடையே சரியாக பொருத்துவது ஆகும். அது என்னன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட், symmetry refers to the exact match in the shape and size between two halves of the object. Okay, when we fold a picture into two halves and if both halves match exactly, then we say that the picture is symmetrical. Now you see these pictures. This is Taj Mahal, this is a leaf, a butterfly, and this one is owl, and this is a graphic picture. Okay, if you fold equal halves, what happened? Equal halves, 2 equals if both halves match exactly, when they say that the picture is symmetrical. ஒரு படத்தை இரண்டு பகுதியாக மடிக்க இரண்டு பாதிகளும் மிகச்சரியாக பொருந்தினால் அந்த படம் சமச்சீர் தன்மை உடையது என்று சொல்கிறோம். சமச்சீர் கோடு, லைன் ஆஃப் சிமெட்ரி, சமச்சீர் கோடு. When a line divides a given figure into two equal halves and it matches exactly, then we say that the figure is symmetrical about the line. This line is called the line of symmetry or axis of symmetry. கொடுக்கப்பட்ட படத்தை இரண்டு சரிபகுதியாக ஒரு கோடு பிரித்தால் அந்த கோடு அந்த படத்தின் சமச்சீர் கோடாகும். இக்கோடானது சமச்சீர் அச்சு என்றும் ஆக்சிஸ் அச்சு என்றும் அழைக்கப்படுகிறது. See here, the apple is divided and a picture is divided equal halves, and your butterfly picture is divided into equal halves, right? ஒரு ஆப்பிள் பழமும் ஒரு படமும், சூரியனின் படமும் ஆதவனின் படமும் ஒரு வண்ணத்துப்பூச்சியின் படமும் சரிபகுதியாக பிரிக்கப்பட்டுள்ளது. மற்றது எடுத்துக்காட்டு பார்க்கலாமா? 4 சமச்சீர் கோடுகள், 4 lines of symmetry, 2 lines of symmetry. We can divide a square in 4 ways symmetrically. We can divide a square in 4 ways symmetrically. ஒரு சதுரத்தை 4 சமச்சீர் கோடுகளால் நாம் பிரிக்க முடியும் அப்படிங்கிறாங்க. அடுத்தது என்ன? 2 lines of symmetry. We can divide a rectangle in 2 ways of symmetry. இது என்ன பண்ணலாம்? இதையும் நம்ம 2 கோடுகள் வரைந்து இதை சமமாக பிரிக்கலாம் அப்படிங்கிறாங்க. செயல் திட்டம். இப்போ என்ன பண்ண போறோம்? We have to go the next page. Project. செயல் திட்டம் என்ன பண்ணணும்? List out 2 symmetrical objects that you know. 2 symmetrical objects you know what is you are going to do this. Is your project. Take the picture which is symmetrical. If you draw a line, okay, it should be equal in both the parts. Okay, whether it is correct or not. கொடுக்கப்பட்ட படத்தில் சமச்சீர் தன்மையை சரியான குறியிட்டு காண்பிக்கவும் அப்படிங்கிறாங்க. என்ன பண்ணலாம்? இதில் எது சமச்சீர் நீங்க தான் சொல்லணும். நீங்க செய்துட்டு அதுக்கப்புறம் சரி பார்க்க. Complete the other of to make the given figure symmetric. இது என்ன பண்ணணும்? இந்த படத்தை, கொடுக்கப்பட்ட படத்தின் சமச்சீர் தன்மையை மறுபாதியையும் பூர்த்தி செய்க. இது என்ன பண்ணணும்? இப்படி கோடை இழுத்து இப்படி போட்டு இப்படி முடிக்கணும். இது மாதிரியே இது இருக்கணும். சரியா? அப்ப இருந்தால் தான் அது சிமெட்ரி, சரியான சமச்சீர் தன்மை உள்ள பாதி. இதையும் அதே மாதிரி நீங்கள் வரைந்து பார்க்க வேண்டும். Here I have done for you. This is the correct, and if you put a line here, this is not correct. Okay, the picture is not symmetrical. This one is not symmetrical, and this octopus is not the picture of the octopus is not symmetrical. The picture of the whale also is not symmetrical. You cannot make it. Complete the other of. இந்த பாருங்க இப்படி செய்திருக்கேன் உங்களுக்காக. இதை நான் செய்திருக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் செய்து பார்க்க வேண்டும். And draw the lines of symmetry for the following figures. Okay, this is square, rectangle, and this triangle. This is an arrow mark. This is an umbrella. This is a tree, and this is a
cross, and this is a hexagon, this is a rhombus, and this one is funnel. You have to draw symmetry, line of symmetry. You can you? Yes, you can. You are clever students, you can do it. Okay, now go to this I have done it for you. This can be done like this. Okay, you do it yourself and verify. And now think it, can we divide the irregular solid symmetrically? If no, why? சமமற்ற திட வடிவத்தை பிரிக்க முடியுமா? அந்த படம் சமச்சீராகுமா? ஆம் எனில் எப்படி அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம பார்க்கலாம், அது என்னன்னு பார்க்கலாம். சரிங்களா? Write the English alphabet that cannot be divided symmetrically. Write English alphabets that cannot be divided symmetrically. Write the English alphabets which are divided symmetrically. Okay, this you have to do. என்ன, ஆங்கில எழுத்தை சமச்சீராக, எந்த ஆங்கில எழுத்தை சமச்சீராக பிரிக்க முடியாது? எந்த ஆங்கில எழுத்துக்களை, write the English alphabets which are divided symmetrically. எந்த ஆங்கில எழுத்துக்களை கிடைமட்டமாகவும் செங்குத்தாகவும் சமச்சீராக பிரிக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறம் என்ன, நாலாவது, circle has many lines of symmetry. Is it true? Why? வட்டமானது பல சமச்சீர் கோடுகளை கொண்டுள்ளது. சரியா? இது உண்மையா? இப்படி? ஏன்? why? ஏன் சொல்லுங்க. அப்படின்னா இது செய்யணும். Find 3 numbers between 1 and 9 that can be divided symmetrically. 1 முதல் 9க்கு இடைப்பட்ட, 1லிருந்து 9க்கு இடைப்பட்ட சமச்சீர் எண்களை, அது என்ன பண்ணணும், ஒரு கோடு போட்டா அது ரெண்டு பக்கமும் சமமா பிரியணும். அந்த மாதிரி 3 எண்களை சொல்றாங்க. Find 2 numbers between 1 and 9 with 2 lines of symmetry. 2 கிடைமட்ட, ஒரு லைன், ஒரு நேர்கோடு, செங்குத்து, அடுத்தது கிடைமட்ட கோடு. இதால பிரிக்க முடியுமா? இது 2 numbers between 1 and 9. 1க்கும் 9க்கும் இடைப்பட்ட 2 எண்கள் இரு சமச்சீர் கோடுகளை கொண்டு பிரிக்க முடியுமா? அவை எவை அப்படின்னு கேக்குறாங்க. பார்க்கலாம். Can we divide the irregular solids symmetrically? If no, why? We cannot divide the irregular solids symmetrically. An irregular solid doesn't have equal sides or equal angles. நம்ம என்ன பண்ண முடியாது? என்னது? சமமற்ற திட வடிவத்தை பிரிக்க முடியாது. ஏனெனில் அவை சமமற்ற பகுதிகளை கொண்டுள்ளன. And irregular solid doesn't have equal sides and equal angles. கோணங்களும் சமமாக இல்லாததால் அவற்றை நாம் பிரிக்க முடியாது. Write the English alphabets that cannot be divided symmetrically. என்ன, ஒரு கோடு, நேர் செங்குத்து கோடால இதெல்லாம் பிரித்தோம்னா என்ன இருக்கும்? சமமாக இருக்காது. B, C, D, E, F, G, J, K, L, P, Q, R இவை எல்லாத்தையுமே நம்ம சரிசமமாக பிரிக்க முடியாது. Write the English alphabet which are divided symmetrically. இந்த எழுத்துகளில் குத்துக்கோடு, நேர்கோடு ஒன்று வரைந்தா ரெண்டு சமமாக பிரியுமா? பிரியும். ஏல ஒரு கோடு வரைஞ்சா பிரியும், H பிரியும், M பிரியும், N பிரியும், O பிரியும், Sம் பிரியும், U பிரியும், V பிரியும், W பிரியும், X பிரியும், Zம் பிரியும். இந்த கோடுகள் அனைத்தும், இந்த எழுத்துகள் அனைத்தும் இரு சம பகுதிகளாக பிரிக்க முடியும். அடுத்தது, circle has many lines of symmetry. Is it true? Why? It is true. A circle has an infinite numbers of symmetry because a circle has an infinite numbers of diameters and each divides the circle into 2 semicircles. ஆம், உண்மைதான். என்ன இது? ஒரு வட்டத்தை எத்தனை பகுதிகளாகவும் பிரிக்கலாம். என்ன, எத்தனை பகுதிகளாகவும் பிரிக்கலாம். அது லைன் ஆஃப் சிமெட்ரி. அது சமச்சீர் கோடுகள், பல சமச்சீர் கோடுகளை வரைந்து ஒரு வட்டத்தை எத்தனை பகுதிகளாக வேண்டாமாலும் பிரிக்கலாம் அப்படிங்கிறாங்க. Find the 3 numbers between 1 and 9 that can be divided symmetrically. 1, இந்த மாதிரியான எண் 1 இருந்தால் இதை இரு கோடுகள் வரைந்து, ஒரு கோடு வரைந்து ரெண்டாக பிரிக்கலாம். 3, அதை கிடைமட்ட கோட்டா வரைஞ்சு என்ன பண்ணலாம்? You can divide equal 3. And 8, the next
this one also you can divide. Find two numbers between 1 and 9 with 2 line of symmetry. 1 you can divide and 8 you can divide like this. Okay, 3 you cannot divide like this. Only one way you can divide. Two numbers. சரிங்களா? அடுத்தது. Do you know Taj Mahal in Agra is a symmetrical monument? உங்களுக்கு தெரியுமா ஆக்ராவில் உள்ள தாஜ்மஹால் ஒரு சமச்சீரான நினைவு சின்னமாகும். சமச்சீரான நினைவு சின்னம். Write down 26 English alphabets project. In a chart, draw the lines of symmetry for the letters. Circle the remaining letters that are not symmetrical. ஒரு அட்டையில் என்ன பண்ணணும்? 26 ஆங்கில எழுத்துக்களையும் எழுதிட்டு சமச்சீர் கோடு வரைய தகுதியான எழுத்திற்கு சமச்சீர் கோட்டினை வரைய வேண்டும். வரைஞ்சிட்டு நம்மால் சமச்சீர் கோட்டால வரைய முடியாத மீதமுள்ள எழுத்துக்களை வட்டமிட்டு தனியே எழுத வேண்டும். இது ரெண்டையும் இது வந்து நீங்க என்ன பண்ணலாம்? செய்து உங்கள் ஆசிரியரிடம் காண்பிக்க வேண்டும். ப்ராஜெக்ட் இது இட்ஸ் a project, you have to do it. Now see how beautiful this is. This is what? Your Taj Mahal. This is Taj Mahal. It is a symmetrical building. இதோடைய நீளமும் அகலமும் என்ன அதெல்லாம் ஒரே மாதிரி ஒரே அளவுள்ள கட்டிடம். நினைவு கட்டிடம், நினைவு கட்டிடம், நினைவு சின்னம். இது பாருங்க, இதுல என்ன பண்ணலாம்? ஒரு கோடு போடலாமா? இப்படி கோடு போட்டா எப்படி இருக்கும்? நேர சரியான பகுதியா பிரிக்கிற மாதிரி ஒரு கோடு போட்டு போவோமா? சூப்பர்ல. பாருங்க, இந்த அப்படி பகுதியை நேரா இங்க பிரிக்குது. அடுத்தது நேரா அந்த கோபுர கலசத்தையும் அதையும் சரியா பிரிக்குது. இப்ப பாத்தீங்கன்னா now you see this portion is the reflection of this portion. அப்படிதானா? இது எப்படி இருக்குது? இந்த பகுதி என்னென்ன இருக்குதோ அதே மாதிரி கட்டிடம் தான். இந்த பகுதியிலையும் அதே மாதிரி இருக்கு. 1 2 மினாரட், இங்க 2 மினாரட், 1 2 3 4, இங்கே 1 2 3 4, இங்க ஒரு டூம், இங்க ஒரு டூம். இங்க இந்த பெரிய டூமை ரெண்டா பிரிச்சுட்டோம். இப்ப இன்னும் கொஞ்சம் அதை பிரிச்சு பார்க்கலாமா? இது பாருங்க எப்படி ஆயிடுச்சு பாத்தீங்களா? இது பிரிச்சா இன்னும் நமக்கு தெளிவான ஒரு படம் கிடைக்கிறது. If you divide, if you further elaborate it, further divide it, okay, what happened? We get a clear picture of symmetry. Okay, now let us go to the next summary. இதுவரைக்கும் நம்ம என்ன படித்தோம் என்பதற்கான ஒரு தொகுப்பு summary. From this video we have learned the characters of 2D shapes and 3D objects. இதன் மூலம் இந்த காணொளி மூலம் 2D shapes வடிவங்களை பற்றியும் 3D objects 3 வடிவங்கள் உள்ள முப்பரிமாண வடிவம் உள்ள பொருட்களை பற்றியும் அறிந்து கொண்டோம். Square, rectangles, triangles, circle, cube, cuboid, cone, spheres are the shapes and objects we learned. என்ன? சதுரம், செவ்வகம், முக்கோணம், வட்டம், அப்புறம் என்ன? செவ்வகம், கனசெவ்வகம், கனசதுரம், அப்புறம் என்ன? கோன் என்ன? கூம்பு, ஸ்பியர் என்ன? உருளை ஆகிய வடிவங்களை பற்றி நாம் தெரிந்து கொண்டோம். We also came across symmetrical and asymmetrical shapes and the characters of mirrored image of shapes. என்ன? சிமெட்ரிக்கல், ஒரே பகுதி ஒரே மாதிரியாக உள்ள ஒரு உருவத்தின் இரு பகுதிகளையும் அவ்வாறு இல்லாத பகுதிகளையும் நாம் கண்டோம். அப்புறம் என்ன பார்த்தோம்? மிரர்டு இமேஜ், கண்ணாடியில் பிரதிபலிக்கும் என்ன நிழல் படத்தையும் எவ்வாறு அதனுடைய குணங்கள் என்பதையும் பார்த்தோம். The rest of the unit 1 will be continued in part 3. இதனுடைய தொடர்ச்சி மூன்றாவது பகுதியாக படிக்கலாம். This is from Crescent Nursery in Primary School, Tanjavur. Please subscribe our channel and press the bell button. Thank you.